வணக்கம் நண்பர்களே. டிரைவரும் ரெடி ஆயாச்சு. 2 நாள் லீவில் கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுறதுக்காகவே சென்னையிலேருந்து கொடைக்கானல் கிளம்பியாச்சு. கைகர் காரில் ரொம்பவே வசதியாக உட்காந்து இயற்கையை ரசிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தோம். கொடைக்கானலில் எங்கே சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிற பிளான்லாம் இல்லை. ஆனால் வழக்கமாக சுற்றி பார்க்குற பிளேசஸ் எதுவுமே பார்க்கக்கூடாது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். அதில் இந்த சில்வர் ஃபால்ஸு. ஸோ கொடைக்கானலுக்கு முன்னாடி 8 கிலோமீட்டர் முன்னாடியே இந்த சில்வர் ஃபால்ஸ் வந்துடும். இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. 180 அடியில் உயரத்துலேருந்து இந்த தண்ணி கொட்டுது. சூப்பராக இருக்குது. காரில் இருந்தபடி அப்படியே ரசிச்சுக்கிட்டே நாங்கள் அதை கிராஸ் பண்ணிட்டோம். கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டு வந்துடுச்சு. கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தான்னா ஒரு பிரபல கேக்கு கடை இருக்குது. அந்த கேக்கு கடையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த கேக்கு கடையில் கண்டிப்பாக கேக் சாப்பிடணும்னு சொல்லிட்டு இப்போது அந்த கடையை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியில் இந்த லேக்கு, கொடைக்கானல் லேக்கு. ஸோ இதை அப்படியே காரில் ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு காரில் இருந்தபடியே அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டோம். ரொம்பவே நல்லாவே இருக்குது. சைக்கிள் ஓட்டுதாங்க அங்கே. குதிரை சவாரி, சைக்கிளு இதெல்லாம் ஓட்டுதாங்க. 2 பெடல் வச்ச சைக்கிள்லாம் அங்கே சூப்பராகவே இருக்குது. இதுதான் அந்த பிரபலமான கேக்கு கடை. ஸோ அந்த ரோடு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. ஓகே, இவ்வளோ சொல்லுதாங்களே, கிட்ட போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்களும் அந்த கேக்கு கடையை நோக்கி போய்கிட்டு இருந்தோம். நல்ல கூட்டமாகவே இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்தோம் எப்படிலாம் இருக்குது அப்படின்ட்டு. இது ரொம்ப வருஷமாகவே இருக்குது அப்படின்னாங்க. ரொம்ப பழைய கடை அப்படின்னு சொன்னாங்க. டீ, காஃபி, அப்புறம் வேறு இன்னும் இந்த பிளாக் காஃபி அதெல்லாம் கிடைக்கி நிறைய பேர் பார்சலும் வாங்கிட்டு போனாங்க. அங்கேயே நின்று தின்னாங்க. இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி நர்ஸ் மாதிரி வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்கல்ல, இவங்க தான் ஃபுல்லு கண்ட்ரோல் போல். இவங்க தான் கூட்டத்தெல்லாம் தடுத்தாங்க. பன்னு வாங்கியாச்சு, கேக்கும் வாங்கிட்டோம். டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். நல்லாவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் புக் பண்ணி வச்ச லாட்ஜுக்கு கிளம்பினோம். ஆட்டுவம்பட்டியில் இந்த லாட்ஜ் இருக்குது. கூட வேலை பார்க்குறவங்களுடைய சொந்த ஊர் கொடைக்கானல் அப்படிங்கிறனால எங்களுக்கு இந்த லாட்ஜ் புக் பண்ணி கொடுத்தாங்க. ஹாப்பி ஸ்ப்ரிங்ஸ் ஹாலிடே ஹோம். இந்த லாட்ஜோடைய ஸ்பெஷலு இந்த பால்கனிலேருந்து வியூ தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த மலையை பார்த்தீங்களா, லாட்ஜிலேருந்து அப்படியே நின்னபடி அழகாக பார்க்கலாம். அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே அந்த பனியெல்லாம் காணாமல் போயிடுச்சு. ஸோ அடிக்கடி அங்கே கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. வெயில் வருது. லாட்ஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மலையில் நிறைய வீடுகள் இருந்துச்சு, தோட்டம் மாதிரி இருந்துச்சு. அப்படியே ஒரு சர்ச் ஒன்று இருந்துச்சு. அதை ஜூம் பண்ணி பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஓகே, அந்த சர்ச்சுக்கு கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சு அந்த சர்ச் உள்ள ரோட்டுக்கு கிளம்பியாச்சு. அப்புறம் போகிற வழியில் ஒரு சந்து மாதிரி இருந்துச்சு. அந்த முடுக்கில் போய் பார்த்தோன்னா அந்த கார்டன்லாம் இருந்துச்சு. அந்த கார்டன் போகிற வழியில் ஒரு சின்ன முடுக்கு மாதிரி இருந்துச்சு. அதில் இறங்கி பார்த்தோன்னா நல்ல கிணறு, கார்டன், அந்த தோட்டம்லாம் அங்கே இருந்துச்சு. ஓகே, இதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே சர்ச்சுக்கு வழி கேட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டேன். பால்கனிலேருந்து பார்க்குறத விட கிட்ட வந்து பார்த்துறது ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. வழியெல்லாம் கொஞ்சம் சகதியாக இருந்துச்சு. அப்படியே போயிட்டு இருக்கும்போது அங்கே விவசாயி ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்கக்கிட்ட பேசணும். அந்த ஊருக்காரங்க தான். அவங்க சொன்னாங்க, அந்த சர்ச்சில் அந்த மலையில் எப்படி போகணும், வழி எப்படி இருக்குன்னா இப்படி போக முடியாது, நீங்கள் ரோட் வழியாக தான் போகணும். அந்த சர்ச்சு போய் பார்த்துட்டு வாங்க. ரொம்பவே பிரபலமான சர்ச்சு, ரொம்ப சூப்பராக இருக்கும், போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த கேரட்லாம் போட்டிருக்காங்க, ஆனால் இன்னும் விளைஞ்சிருந்தா தந்திருப்போம், நீங்கள் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பக்கத்தில் செடிகள், முட்டைக்கோசு அதெல்லாம் போட்டிருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு அப்படியே ரோட்டுக்கு வந்துட்டு அந்த சர்ச் அவங்க சொன்ன வழியாகவே அப்படியே கிளம்பியாச்சு. சர்ச்சுக்கு போகணுன்னா நடந்தும் போகலாம், இந்த மாதிரி கார்லேயும் போகலாம். ஆனால் காரில் போக முடியாது. அதனால் நடந்தே போனால் தான் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே நடக்க ஆரம்பித்தாச்சு. அந்த வழியாக போகும்போது அப்பப்போ சாரல் வந்துச்சு, வெயிலும் அடிச்சிச்சு, மாறி மாறி கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு. போகிற வழியிலேயே பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் தங்கி இருக்குன்னாலும் இருக்கலாம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த வழியெல்லாம் அழகாக இருந்துச்சு. பெரிய மரமாக இருந்துச்சு போகிற வழியெல்லாம். 1845 இந்த அமெரிக்கா மிஷினரிஸ்காரங்க தான் இதை வந்து இந்த இடத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க அந்த வெயில் காலத்தில்
வெயிலிருந்து தப்பிக்க தான் இந்த இடம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மலை உச்சிக்கு போயிட்டு நாங்கள் இருந்த அந்த லாட்ஜ் எல்லாம் பார்த்தோம். மாடுலாம் கட்டி போட்டிருந்தாங்க. அப்புறம் 20ஆம் நூற்றாண்டில் தான் இந்த கொடைக்கானல் வந்து வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிச்சு. சர்ச்சு போகிற வழியில் மாடுலாம் கட்டி போட்டிருந்தாங்க. அந்த ஊருக்காரங்க ஒரு 3 பேர் அங்கேருந்து வந்தாங்க. எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டால், மேலே வேலை பார்த்துட்டு வரோம், இதுக்கு மேலேயும் ஹோட்டல்லாம் இருக்குது, அங்கேருந்து வேலையை முடிச்சுக்கிட்டு நம்ம அப்படியே வரோம். அவங்க பின்னாடி நாய் வந்துச்சு, அது அவங்களுடைய பாதுகாப்புக்கு வளர்க்குற நாயா. அப்புறம் சமாதி வந்துச்சு. சமாதி வந்துட்டாலே சர்ச்சு கிட்ட இருக்கிறதா தானே அர்த்தம். ஸோ சர்ச்சை நம்ம நெருங்கிட்டோம். நிறைய பேருடைய சமாதி இருக்குது இங்கே வரிசையாக. வந்த வழியை திரும்பி பார்க்கும்போதே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அந்த பனிமூட்டத்தோட இயேசுநாதர் இங்கே சிலுவையில் அழகாக இருக்கார். ஸோ அந்த சிலையும் இங்கே இருக்குது. ஓகே, அப்புறம் சர்ச். இப்போ நம்ம சர்ச்சை ரொம்பவே நெருங்கிட்டோம். ரொம்பவே அழகாக இருக்குது இந்த இடம். சர்ச் பார்க்கவே ரொம்ப சிம்பிளாகவும் சின்னதாகவும் அழகாக இருக்குது. ஆனால் அவங்க சொன்ன மாதிரியே, இந்த ஊர்க்காரங்க சொன்ன மாதிரி இந்த டயத்தில் அந்த சர்ச் திறந்துருக்கல, மூடிதான் இருந்துச்சு. ஆனால் வெளி அழகை ரொம்பவே நாங்கள் ரசித்தோம். சூப்பராக இருந்துச்சுங்க சர்ச்சு. இந்த மாதிரி வழக்கமாக போகிற இடத்துக்கு எப்போதுமே போகாமல் இந்த மாதிரி நீங்கள் புது புது இடத்த நீங்கள் பார்க்கலாம். சர்ச் பூட்டி இருந்துச்சு. கீழே வந்து கோலம், பொங்கலுக்கு போட்ட மாதிரி கோலம் போட்டிருந்தாங்க. கோலமாக அழகாக இருக்குது. ஸோ சர்ச் ரைட் ஹேண்ட் சைடில் இந்த மாதிரி ஒரு கிண்ணம் மாதிரி இருந்துச்சு, கல்வெட்டில் கல்லால் செஞ்சப்பட்டிருக்கு. பட் எதுக்குன்னு தெரியல. அதுக்கப்புறம் கல்வெட்டு பார்க்கும்போது புனித லூர்து அன்னை ஆலயம் லூர்துபுரம் அப்படின்னு போட்டிருக்கு. 2017 இந்த கல்வெட்டு வந்து வச்சுருக்காங்க. இந்த இடம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் சரி ரொம்பவே அமைதியாக இருக்குது. ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு கூட சொல்லலாம். இந்த மலை அப்படியே போனீங்கன்னா மேலேயும் வழி இருக்குது. இதுக்கு மேலேயும் ஹோட்டல்ஸ் இருக்குது. அங்கேயும் மக்கள் போயிட்டு தான் இருக்காங்க. ட்ரக்கு, ஜீப்பு அதெல்லாம் போய்கிட்டு தான் இருக்குது. அது காசு கொடுத்து நீங்கள் மேலே போய் கூட பார்க்கலாம். சர்ச் சைடில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சைடுலேயும் ஏதோ கட்டிக்கிட்டு இருந்தாங்க, கட்டுமானம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. கருங்கல்லில் தான் இந்த சர்ச் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே கருங்கல் இருக்குது. அது இந்த வெளியே பூச்சியில் பார்த்தா தெரிஞ்சுது. இந்த சர்ச் உச்சியிலேருந்து கீழே பார்க்கும்போது எல்லா ஊரும் அப்படியே அழகாக தெரிஞ்சுது. மலையில் உள்ள வீடெல்லாம் பார்க்கவே நல்லா இருந்துச்சு. கொடிமரம் ஒன்று இருக்குது. அது கொடிமரமாக பேர் தெரியல. பட் அந்த பித்தளையில் கவர் பண்ணி கொடிமரம் மாதிரி இருந்துச்சு. நல்லாயிருக்கு. நீங்களும் இந்த மாதிரிலாம் போய் பாருங்கள். ஒரே வழக்கமாக டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு ஒரு 10 லிஸ்ட்டு வரும். அதே பார்க்குறத விட்டுட்டு இந்த மாதிரி கூட நீங்கள் பார்க்கலாம். பார்க்கும்போது அந்த மக்கள் எப்படி இருக்காங்க, அந்த வீடு எப்படி இருக்குது, அவங்களுடைய பேசும்போது தான் நமக்கு தெரியும். ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தோம், அதனுடைய ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். ஜூம் பண்ணி பார்த்தோம், வீடுகள்லாம் அழகாக இருக்குது. பிரிட்டிஷ்காரங்க தான் இந்த மலையை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் அப்போது நிறைய சர்ச்சஸ், கொடைக்கானலில் எங்கே பார்த்தாலும் சர்ச்சஸாக இருக்குது. என்ன அப்படின்னு கேட்கும்போது தான் தெரியுது, அந்த காலத்திலேயே இங்கே வந்து மதம் மாற்றப்பட்டிருக்கு. அதனால் சர்ச்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா ஆண்டது பிரிட்டிஷ் இல்லை, அதனால். இப்போ வந்து கொடைக்கானல் அப்படின்னு தெரியாதவங்களே யாரும் தமிழ்நாட்டில் இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பிரபலமடைஞ்ச ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் இந்த கொடைக்கானல். இன்னொன்று முக்கியமான பிளேஸ் இந்த கொடைக்கானலில் பார்க்க வேண்டியது என்னென்னா, மேலே இந்தியாவிலேயே ரொம்ப பழமையான வானியல் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு ஆய்வகம் இங்கே இருக்குது. 1899 இதை கட்டியிருக்காங்க. இந்த கொடைக்கானல் சோலார் அப்சர்வேட்டரி, KSO அப்படின்னு சொல்லுதாங்க. இந்த இடத்துக்கும் நீங்கள் போய் பார்த்துருங்க. ஆனால் இப்போ இது மூடப்பட்டிருக்குன்னு சொல்லுதாங்க. அதனுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக தெரியலை. ஓகே, வழக்கமாக ஆசைக்கு ஒரு செல்ஃபி எடுத்தாச்சு. திரும்பவும் எங்களுடைய பயணம் சென்னைக்கு. வேறு வழியில் இல்லை. ஓகே, நன்றி.